ஒரு ஒரு முதலீடில் 3ல் 1 பங்கு 7% வட்டி விகிதத்தில் முதலீடு பண்ணுறாரு. மீதமுள்ள 4ல் 1 பங்கு 8%லையும் மீதமுள்ளதை 10%லையும் முதலீடு பண்ணால் அவருக்கு வருமானம் 565 கிடைக்குது. 561 கிடைக்குது. அப்போ அவர் எவ்வளோ காசை முதலீடு பண்ணியிருக்காருன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 1/3 1/4 மொத்தம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா கீழே எவ்வளோ வரும்னா 12ன்னு வரும். அப்போ டோட்டல் 12. சரியா? இந்த 12ல் இதில் 3ல் 1 பங்குன்னா 4. சரியா? 4ல் 1 பங்குன்னா 3. அப்போ 4 இதில் 3 மீதி பார்த்திங்கன்னா 4 3 7 12ல் போனால் 5. அப்போ 4 × 7%. இப்போ கீழே 100. சரியா? ப்ளஸ்ஸு 3 × 8% கீழே 100 ப்ளஸ்ஸு 5 × 10 கீழே ஒரு 100 ஈக்குவல்ட்டு எவ்வளோன்னா 561. அப்போ இந்த 561. அப்போ பொதுவாக 28 + 24 + 50 கீழே 100 ஈக்குவல்ட்டு 561. இதில் ஒரு எக்ஸ். சரியா? அப்போ 102x ஈக்குவல்ட்டு 561 × 100. சரியா? 51. இது 50ன்னு வச்சுக்கோங்க. ஒரு 51 51. இதை பார்த்திங்கன்னா 1 மீதி 5 11. அப்போ எவ்வளோ கிடச்சிருக்கு? இது 2 கேன்சல் பண்ணால் 550ன்னு கிடச்சிருக்கு. இது எத்தனைன்னா 12. அப்போ 55 12ஆல் பெருக்குங்க. 2 10 2 10 1 11 110. இது ஒரு 5 5. அப்போ 660. அப்போ 6600.